வெல்கம் டு கோ டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 6/6/2025. நம்ம கோ டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கோடிங் பண்ண ஸ்ட்ராட்டஜியை என் பர்சனல் யூஸ்க்காக நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிஃப்டி RSI, நிஃப்டி VWAP, நிஃப்டி 15 minutes ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதோட ரிசர்ச் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதுதான் நிஃப்டி 15 minutesோட ரேஞ்சு. இந்த ப்ளூ லைன் தான் ரேஞ்சு. இன்றைக்கி ரெட் லைன் ஸ்டாப் லாஸ், க்ரீன் லைன் டார்கெட்டு. நிஃப்டி 15 minutes ஆனது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:30 வரைக்கும் மார்க்கெட் ஓடும். அதோட ஹை அண்ட் லோ மார்க் ஆகிக்கும். கீழே கட்டாச்சுன்னா புட்டை பை பண்ணும், மேலே கட்டாச்சுன்னா கால் பை பண்ணும். இன்றைக்கி 9:31 கீழே கட்டாக இருக்குது. புட்டு பை எடுத்தது. டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைன் தான். 9:36 நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஒரு 2,000 ப்ராஃபிட்டில் இன்றைக்கி டார்கெட் ரீச் ஆகிடுச்சு நிஃப்டி 15 minutes. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி RSI ஸ்ட்ராட்டஜி. நிஃப்டி RSI பொறுத்த மட்டும் இன்றைக்கி 9:15 இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே 50 ரேஞ்சை தொட்டதுனால புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்தது. 2 லாட் எடுத்து இந்த இடத்துல வரும்போது 2 லாட்டுமே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிவார்ட் 3,000 ரூபாய். இந்த இடத்துல வரும்போது 2,000 ரூபாய் தான் புக்காக இருந்தது. ஸோ மறுபடியும் மேலே கட்டாச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். அதன் பட்சத்தில் இந்த இடத்துல 10:05 வரும்போது மறுபடியும் கால் ஆப்ஷன் 2 லாட் ஆர்டர் எடுத்து 1,000 rupees இன்னொரு ப்ராஃபிட்டில் புக் ஆகிடுச்சு. ஓவராலாக 3,000 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு VWAP பார்ப்போம். VWAP வந்து 9:15 கேண்டில் ஓப்பன் ஆனோடனே புட் எடுத்தது. மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆகும்போது கால் எடுத்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஜிக்ஸாக்காக இருந்தது. இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 10:05 வர வரைக்கும் நம்மளுக்கு அந்த 3,000 ரிஸ்க் வந்து கட் ஆகலை. 10:06 கேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கேண்டில் 1 minute மேலே போயிடுச்சு. மேலே போய் இங்கே க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு VWAPல போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு 3,000 ரூபான்றது ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி VWAPல மைனஸ் தான். ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி RSIயும் நிஃப்டி 15 minutesம் ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. நிஃப்டி VWAP மைனஸில் புக் ஆகிடுச்சு. நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.